உலகத்திற்கு ஒளியாய் வந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பழைய உடன்படிக்கையில் யாக்கோப்பின் பிள்ளைகளிடத்தில் 12 பேரில் யோசேப்பு மிகவும் யாக்கோபுக்கு நேசகுமாரனாக இருந்தார். அந்த யோசேப்பின் வரலாறு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு யோசேப்பினுடைய சரித்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறது. அதை நாம் இப்போது பார்ப்போம். எல்லா காரியத்திற்கும் நான் வசனத்தை காமிக்க விரும்பவில்லை. வீடியோ அதிக நேரம் போய்விடும் என்று கருதி நான் சுருக்கமாய் சொல்கிறேன். நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் யோசேப்பின் சரித்திரத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். ராகேல் யோசேப்பின் பிறப்பால் என் நிந்தை நீங்கப்பட்டது என்றாள். இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு உண்டானது. இப்போ இயேசு கிறிஸ்துவு அவருடைய பிறப்பால் நமக்கு இரட்சிப்பு வந்தது. நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கோம். ஏசா எதிர்கொண்டு வருகிறான் என்று ராகேல் யோசேப்பு இருவரையும் கடைசியாக நிறுத்தினான். யாக்கோப்பு யோசேப்பு எதிர்கொண்டு வருகிறானுக்கு பயந்து யோசேப்பையும் ராகேலையும் கடைசியாக நிறுத்தினான். ஆனால் இயேசுவை ஏரோதுக்கு பயந்து எகிப்து கொண்டு போனார்கள். யாக்கோப்பு எல்லோரிலும் யோசேப்பை அதிகம் நேசித்தான். பிதாவும் இயேசு கிறிஸ்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பிதா நேசித்தார். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை அதிகம் பகைத்தார்கள். இயேசுவையும் வேதபாரகர், மூப்பர், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், யூதர்கள் எல்லோருமே பகைத்தார்கள். யோசேப்பின் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் மேலும் பொறாமை கொண்டார்கள். யோசேப்பை ஆடுகளை மேய்க்கும் இடத்திற்கு யாக்கோப்பு அனுப்பினார். நானே நல்ல மேய்ப்பன் என்று தன் ஆடுகளை பூமிக்கு தேடி வந்தவர் இயேசு கிறிஸ்து. யோசேப்பை கொல்ல சதி செய்தார்கள். கிறிஸ்துவையும் கொல்ல சதி செய்தார்கள். யோசேப்பின் உடையும் கலற்றப்பட்டது. கிறிஸ்துவின் உடையின் மேலும் சீட்டு போட்டு எடுத்து கொண்டார்கள். யூதா 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை இஸ்மவேலரிடம் விற்று போட்டான். 12 சகோதரர்களிடத்தில் யூதா தான் யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றான் இஸ்மவேலர்களிடம். இஸ்மவேலர்கள் எகிப்தில் கொண்டு போய் போர்த்திபார் வீட்டில் அடிமையாக அவங்க விற்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 10 வெள்ளிக்காசு கூட விற்றுருக்கலாம். யூதாசும் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விற்றான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பிதாவும் இயேசுவோடு இருந்தார். பொய்யான குற்றத்திற்கு யோசேப்பை சிறையில் அடைத்தார்கள். இயேசுவையும் பொய்யாய் குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தார்கள். யோசேப்பு போத்திபாரின் அடிமையாய் இருந்தார். இயேசுவும் அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், அதாவது பார்வோன் சொல்கிறான் யோசேப்பை பார்த்து, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன்னு சொல்கிறான். இயேசுவும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவ ஆவியை பெற்றுள்ளார். புறாவின் வடிவிலே ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவில் இறங்கினார். யோசேப்பு அதிபதி அதிகாரம் பெற்றார். இயேசு கிறிஸ்துவும் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தில் முழு அதிகாரத்தையும் பார்வோன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கும் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யோசேப்பு பதவி ஏற்கும்போது வயது 30. கிறிஸ்துவும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வயது 30. பார்வோன் ஜனங்களை யோசேப்பினிடத்தில் அனுப்புகிறான். பிதாவும் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அனுப்புகிறார். இந்த யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறதுன்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப்பு நிழலாய் இருக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு வாசித்த இந்த பகுதியில் ஒரு 2 விஷயத்தை குறித்து நான் கொஞ்சம் கூடுதலாக தியானிக்கலாம்னு நான் யோசித்தேன். முதலாவது, யோசேப்பு அதிபதியாகிறான்.
ஆதியாகமம் 41 39 44 வசனங்கள் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41 39வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் 44வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமுள்ள ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கிடவார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்தை தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் இரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எல்லோரும் யோசேப்புக்கு பணியணும். அவர் ரதத்தில் ஏறி அதற்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. யோசேப்பை பார்த்து எல்லோரும் பணிந்து கொள்ளுங்கள், இவன் தான் அதிபதி, இவன் தான் நம்ம ஆள போகிறான் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் அவனை பார்த்து பணியணும் அப்படிங்கிறது மாதிரி அந்த அறிவிப்பை கொடுத்து பார்வோன் அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். அப்போ பார்வோன் அந்த சிங்காசனத்துக்கு மாத்திரம்தான் பார்வோன், அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது மாத்திரம்தான் பார்வோன். அப்புறம் எகிப்து தேசத்தில் சகலமும் யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? யோசேப்புக்கு. ஒருவனும் கையைக்கும் அசைக்கூடாது, காலையும் அசைக்கூடாது. யோசேப்பு சொல்லாமல் எதையும் செய்ய முடியாது. எல்லாரும் யோசேப்பிடத்தை வந்து எல்லாத்தையும் கேட்கணும். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை, ஒரு பவரை பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்துருக்கிறார். பிதாவும் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார்? நல்லா யோசிச்சு பாருங்க. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம், வானத்திலேயும் பூமியிலேயும், அதாவது யோவான் அதை மத்தேயு 18 மத்தேயு 28:18 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த வசனத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கொள்வோம். வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எப்படி இருக்குது? பிதா வந்து அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனம் பிதாவினுடையது. ஆனால் சகல அதிகாரம், வானத்திலேயும் முழு அதிகாரமும் பூமியிலேயும் முழு அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவ கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இந்த பூமியிலே வந்து அதிகாரமுடையவராய் போதிக்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. நோய்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. சீசர்கள் நோய்களை போய் நீக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சத்துருவின் வல்லமையை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகளை ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். தீர்ப்பு செய்யும்படி அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடன் தான் இருக்கிறது. தன் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. தூதர்களும் அவர்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். 1 பேதுரு 3:22 ஒரு வசனம் இருக்குது. தூதர்களும் அவருக்கு கீழ்ப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில் வளர்ந்து நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நமக்கு அதிகாரம் இருக்குது. பரதேசிக்கு அனுப்புறதுக்கும் அவர் அதிகாரம் இருக்குது. நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்குது. நம்மளை பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கும் பாதாளத்துக்கு அனுப்புறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் அதிகாரம் படைத்த கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து
சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இந்த பூமியில் இருக்கிறார். சகல அதிகாரம் படைத்த தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் தியானிப்போம். பார்வோன் ஜனங்களை யோசேப்பினிடத்தில் அனுப்புகிறான். 41:55. ஆதியாகமம் 41:55 வசனம். எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது, நல்லா கவனிங்க, எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோனே ராஜாவே, பஞ்சமாயிருச்சு, நாங்கள் பட்னியாக கிடக்கிறோம், எங்களுக்கு வழியே இல்லை, எங்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு பார்வோனை நோக்கி ஓலமிடுகிறார்கள். ஆனால் பார்வோன் ஏற்கனவே என்ன அனுப்பியிருக்காரு? யோசேப்பை மிஞ்சி நீ யாருமே கையை காலக்கூட அசைக்கக்கூடாது. எதுக்கு நீங்கள் என்ன தேவைனாலும் என்ன காரியம்னாலும் யோசேப்பிட்ட தான் போகணும்னு அவர் ரதத்தில் ஏறி அந்த தேசம் முழுவதும் அவர் ஊர்வலம் வந்து எல்லோருக்கும் நிரூபித்து காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் இந்த ஜனங்கள் எகிப்து தேசம் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்திற்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். ஆக பார்வோனிடத்தில் நேர போனவங்களையும் கூட அவன் திருப்பி விட்டான். நீங்கள் யோசேப்பிட்ட போங்க, எல்லாத்துக்கும் யோசேப்பு அணுகுங்க அப்படின்னு திருப்பி விட்டுட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்தேயு 7:21 வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எப்படி தேவன் சொல்லுகிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதா சொல்கிறது போல சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. எகிப்தில் அந்த இஸ்ரேல் தேசத்தில் யூதர்கள் எல்லாருமே, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், எங்களுக்கு மோசே எங்களுக்கு தீர்க்கதரிசியாக இருக்கார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பிதா தேவனாக இருக்கார் அப்படின்னு அவங்க எல்லாருமே பிதாவை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் அவருடைய குமாரனே அவர் இந்த பூமிக்கு அனுப்பிட்டார். இப்போ பிதாவின் சித்தம் எது? இதில் சொல்கிறார்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. பிதாவின் சித்தம் எது? இயேசு கிறிஸ்துவை தேவனாய் அவருடைய குமாரனாய் ஏற்றுக்கொள்வதே சித்தம், பிதாவின் சித்தம். இந்த பூமியில் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தேவனாயும் குமாரனாயும் தேவனுடைய குமாரனாயும் அவரை நாம் ஏற்றுக்கொள்வது தான் பிதாவுக்கு சித்தமாக இருக்குது. அந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளலை, தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளலை. பிதா என்ன சொல்கிறாரு? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவை தேவனாயும் என்னுடைய குமாரனாய் ஏற்றுக்கொள், அவர் சொல்கிறபடி செய், அவர் சொல்கிறத கேளு, அவர் மேலே விசுவாசம் வை. அவர் மேலே விசுவாசம் வைக்காமல் நீ பரலோக ராஜ்யத்துக்கு என்னையை நேரடியாக கூப்பிட்றதுனால வர முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாரு. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நேரடியாக கர்த்தாவே கர்த்தாவேன்னு போகிறவன்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துக்கு முடியும். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சா தான் அவன் சித்திய ஜீவனை அடைய முடியும். ஜீவனை அடைஞ்சா தான் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைப்போம். அது உயிருள்ள விசுவாசமாக இருக்கட்டும். அவரை பற்றி கொள்வோம், அவரை கீழ்ப்படிந்து வாழ்வோம். ஆமென்.